ஸோ இது வெரி ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த பால்கோவா வாங்கியிருக்கேன் இல்லையா, அது ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவா மாதிரி இருக்கா இல்லையான்னு நம்ம செக் பண்ணிடலாம். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் நான் ஓப்பன் பண்ணி சாப்பிட போகிறேன். ஏ டேஸ்ட் ஆஃப் ட்ரெடிஷன்லாம் போட்டிருக்காங்க. வெளியிலலாம் பார்க்குறப்ப நல்லா இருக்குது. உள்ளே எப்படி இருக்குன்னு பார்த்துடுவோம். உள்ளவும் பால்கோவா மாதிரி தான் இருக்குது. பட் ஆனால் இந்த மாதிரி பேக்கேஜ் ஐட்டம்லாம் சாப்பிட்றது தவிர்த்துக்கலாம். நம்ம ஃப்ரெஷ்ஷாக வந்து வாங்கி சாப்பிட்டுக்கலாம், இல்லைனா வீட்டில் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். அதுதான் நல்லது. ஸோ முடியாத பட்சத்தில் இந்த மாதிரி வாங்கிக்கலாம். ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா சும்மா கையில் எடுத்து சாப்பிட முடியாதுல்ல, ஸ்பூன் வந்து கொண்டு வந்திருக்கேன். ஸோ இது ஓப்பன் பண்ணிவிடுவோம். ஓப்பன் தான் பண்ண முடியல. ஸோ கடைசியாக கத்தி யூஸ் பண்ணி தான் கட் பண்ணணும் போல. நல்லா ஓப்பன் பண்ண உடனே அந்த வாசனை செமையாக இருக்குது, சான்ஸே இல்லை. எனக்கு இன்னும் குவான்டிட்டி கம்மியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். இது என்ன 100 ரூபாய் அரௌண்டு வாங்கியிருப்போம்ல. இதுவே பால்கோவா வந்து நம்ம பாரிஸ்லலாம் பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட்லலாம் இருக்கும் நிறைய கடைங்க. அங்கெல்லாம் வாங்குறப்ப இதை விட கம்மி ரேட்டுக்கு நல்லாவும் இருக்கும். ஸோ இது எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன் சாப்பிட்டு பார்த்துட்டு. டேஸ்ட் வைஸ் நல்லா இருக்குங்க. அந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவா மாதிரியே தான் இருக்கு. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்வீட்டுனா பால்கோவா. அது எத்தனை பேருக்கும் பிடிக்கும்னு சொல்லிட்டு சொல்லுங்க. நிறைய பேருக்கு பிடிக்கும். ஆனால் ஸோ பால்கோவா ரொம்ப டேஸ்டியாக வந்து இருக்கு. இந்த பால்கோவா பொறுத்த வரையும் கொஞ்சம் கொஞ்சமாக ரசித்து சாப்பிட்றப்ப அந்த சுவை பார்த்தீங்கன்னா அந்த நாக்கில் பட்டு நம்ம தொண்டையில் இறங்குறப்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. எனக்கு சின்ன வயசுலேருந்தே இந்த பால்கோவா ரொம்ப பிடிக்கும். எங்கள் அம்மா எப்போ பாரிஸ் போனாலும் எனக்கு பால்கோவா வாங்கிட்டு வருவாங்க. இன்னைக்கு அவங்க வாங்கி கொடுக்கறதுக்கு இல்லை, நானே வாங்கிக்கிறேன். ஸோ சின்ன வயசுலலாம் பால்கோவாலாம் நான் அடம் பிடிச்சலாம் நான் வாங்கி சாப்பிட்ட அந்த ஞாபகம்லாம் கூட இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆல் டைம் ஃபேவரட்.